வெல்கம் டு த கிளாஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா C++ல ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், ஃப்ரெண்ட் கிளாஸ் அப்படின்னெல்லாம் இருக்குது. அதில் இன்னைக்கு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பற்றி நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா C++ல ஒரு கிளாஸில் ப்ரைவேட்டில் டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸை வேறு எங்கேயும் அதர் கிளாஸில் பயன்படுத்த முடியாது அப்படின்னு பார்த்தோம். ஒரு கிளாஸில் வித்தின் ஏ கிளாஸில் மட்டும் பயன்படுத்திக்கலாம், அந்த கிளாஸை விட்டு வெளியில் போனால் பயன்படுத்த முடியாது அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த இடத்துல கிளாஸ்ன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு இப்போ ஏபிசி அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அதில் நான் இங்கே ப்ரைவேட்டில் டபுளில் எக்ஸ் கம்மா ஒய் கம்மா ஜட்டுன்னு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 வேரியபிளும் இந்த வித்தின் ஏ கிளாஸில் மட்டும்தான் பயன்படுத்தணும். நம்ம வைடு மெயின்லையுமே கூட யூஸ் பண்ணோன்னா எரர் வரும். வைடு மெயினில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ x = 10ன்னு நான் இங்கே ஆக்சஸ் பண்ணேன்னா முடியாது, எரர் வரும். ஏன்னா இதுக்கு இந்த வேரியபிள்ஸை இங்கே ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இல்லை. இங்கேருந்து ஒரு ஃபங்க்ஷன் பப்ளிக்கில் டிக்ளேர் பண்ண ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போயிட்டு இந்த வேரியபிள்ஸை நம்ம ஃபங்க்ஷனில் பயன்படுத்திக்கலாம். அப்போ வித்தின் ஏ கிளாஸுக்குள்ளே வந்துடும் அது. ஆனால் டைரெக்டாக இந்த வேரியபிள்ஸை நம்ம இந்த கிளாஸை விட்டு வெளியில் பயன்படுத்த முடியாது. இப்போ நான் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸில் வந்துடுது மேக்ஸிமம். ஒரு அப்போ கூட ப்ரைவேட்னா ஒரு கிளாஸுக்கு தான் வரணும். இன்ஹெரிட் பண்ணும்போது அடுத்த கிளாஸுக்கு வராதது. இந்த மாதிரி சமயத்தில் நான் வெளியில் பண்ணணும், ஒரு ப்ரைவேட் வேரியபிள்ஸை வெளியில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி இருந்தால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஃப்ரெண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸை விட்டு வெளியில் வந்தாலும் இங்கே இருக்கிற ப்ரைவேட் மெம்பர்ஸை கூட நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, பப்ளிக்காக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற மெம்பர்ஸை நம்ம வெளியில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எதை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம்? ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். பப்ளிக்காக இருந்ததுன்னா காமனாகவே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக் டைப் ஆஃப் மெம்பர்ஸை நம்ம அவுட் ஆஃப் த கிளாஸில் யூஸ் பண்ணிக்கிறோம். இவ்வளோ நாள் நம்ம அதுக்கு தான் ப்ரோக்ராம் எழுதிட்டு இருந்தோம். ப்ரைவேட் மெம்பர்ஸை மட்டும்தான் நம்மளால் அதர் கிளாஸ்க்கு பயன்படுத்த முடியாமல் இருந்தது. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கான ஒரு சின்ன டெஃபினிஷனை எழுதி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். திஸ் ஃபங்க்ஷன் கேன் ஆக்சஸ் த ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ். ப்ரொடெக்டட் மெம்பர்ஸும் அதே போல் தான். பப்ளிக்காக இருந்ததுன்னா காமனாக யூஸ் பண்ணலாம். ப்ரொடெக்டட் இன்ஹெரிட் பண்ணும்போது ஒரு கிளாஸ்க்கு மட்டும் வரும். ப்ரைவேட்டு வித்தின் ஏ கிளாஸ்க்கு, ப்ரொடெக்டடு வித்தின் ஏ கிளாஸ் ப்ளஸ் அதர் டெரிவ்டு ஒன் கிளாஸ், அதுக்கு மட்டும் யூஸ் ஆகும் அந்த மெம்பர்ஸு ஆஃப் அனதர் கிளாஸ். இப்போ அந்த ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம்? ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மெம்பர்ஸ் ஆஃப் அனதர் கிளாஸ், இந்த ப்ரைவேட்டும் ப்ரொடெக்ட் மெம்பர்ஸும் ஆஃப் அனதர் கிளாஸில் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் ஃபங்க்ஷன் கேன் ஆக்சஸ் த ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் அனதர் கிளாஸ். எ குளோபல் ஃபங்க்ஷன் கேன் ஆல்சோ பி டிக்ளேர்ட் ஆஸ் ஃப்ரெண்ட். குளோபல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதான் பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸு. அதுவும் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ப்ரைவேட் இல்லாமல் பப்ளிக்கில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம ஃப்ரெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சரி, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்றையும் சொல்லணும் உங்களுக்கு. இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுவோம்? இப்போ நான் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறேன், கெட்டு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல மெயின்லேருந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ மெயினில் நான் வைடு மெயின்னு கொடுக்குறேன். வைடு மெயினில் இந்த கிளாஸ் இப்போ ஏபிசியில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல கிளாஸை முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஏபிசி இதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் ஓபிஜேன்னுட்டு. அப்போ ஓபிஜே டாட் கெட்டு இப்படி டிக்ளேர் பண்ணும்போது இங்கே ஒரு வேல்யூ கொடுப்போமா? இந்த வேல்யூஸை இங்கே எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருப்போம். இன்ட்டு எக்ஸு இல்லை இன்ட்டு ஒய் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்போம். இதுக்கு பேர் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே சொல்லியிருப்போம். இங்கே கெட்டுன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் இன்ட்டு எக்ஸு அல்லது வேறு என்ன கொடுத்துருப்போம்? நம்ம கெட் டேட்டா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே இன்ட்டு ஒய் இந்த மாதிரியெல்லாம் ஏதோ வேரியபிள்ஸுக்கு ஆர்குமெண்ட்ஸ் வாங்குற மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த ஆர்குமெண்ட்ஸுக்கு இங்கே வேல்யூஸை பாஸ் பண்ணுவோம். வேல்யூஸு 10, 20 அந்த மாதிரி வரலாம், இல்லை லெட்டர்ஸில் வரலாம். நம்ம எந்த மாதிரி டேட்டா டைப்பை பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி வேல்யூஸ் பாயிண்டில் கொடுத்துருப்போம். டபுள் டைப்பாக இருந்தால் அந்த மாதிரி வேல்யூஸை கொடுத்து பாஸ் பண்ணுவோம்.
இப்போ அப்படி இல்லாமல் இப்போ நான் இந்த இடத்துல ஏபிசி ஓபிஜேன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் கம்மா மறுபடியும் ஓபிஜே 2 இது 1ன்னு வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கலாம். ஏபிசிங்கிற ஒரு கிளாஸுக்கு ஓபிஜே 1 ஓபிஜே 2ன்ற 2 ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்படி கால் பண்ணும்போது ஓபிஜே 1 டாட் கெட்டு ப்ராக்கெட்டில் ஓபிஜே 2 இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாசிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஸ் ஆப்ஜெக்ட்ஸ். பாசிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். எதுக்கு? இந்த கெட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு. இங்கே கெட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு 10ன்னு ஒரு நம்பராக பாஸ் பண்ணேன். இது நம்பர் டைரெக்டாக. அப்போ இது என்னது? ஆப்ஜெக்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டே கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா இந்த ஓபிஜே 1ல் இருக்கக்கூடிய கெட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஓபிஜே 2வை எடுத்துன்னு போ அப்படின்றோம். அப்போ ஒரு கிளாஸில் இருக்கிற எல்லாமே தான் ஓபிஜே 1க்கும் ஓபிஜே 2க்கும் வந்திருக்கும். அப்போ மொத்தமே அதாவது ஒரு கிளாஸோட டூப்ளிகேட் காப்பி தான் ஆப்ஜெக்ட்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு கிளாஸில் இருந்து இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸை மொத்தமும் அப்படியே பாஸ் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ ஓபிஜே 1ன்ற ஒரு கிளாஸ்லேருந்து ஓபிஜே 2ன்ற ஒரு கிளாஸ்க்கு, அதாவது ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு அதே கிளாஸோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி 2 காப்பி வருது. இப்போ இதில் இருக்கிற மொத்தமும் போகும், ஒரு வேல்யூ 2 வேல்யூ போகாது. ஓபிஜே 2ன்னு நான் கொடுத்து அனுப்புனேன்னா எடுத்துன்னு போகும்போது இந்த கிளாஸையே தூக்கின்னு போகும். அதுக்குள்ளே போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஓபிஜே 1 டாட் கெட்டுன்னு கொடுத்துட்டு ஓபிஜே 2 ஆப்ஜெக்டை எடுத்துன்னு போன்றேன். இப்போ இந்த கெட்டுங்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்? வாய்டு கெட்டு ப்ராக்கெட்டில் ஒரு கிளாஸ் பேரை சொல்லணும். இப்போ ஏபிசின்ற ஒரு கிளாஸ்க்கு கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டு, இங்கே ஓபிஜேன்ற ஒரு ஆப்ஜெக்ட் பேராக சொல்லணும் வேரியபிள். அவ்வளோதாங்க. இப்போ இது சாதாரண வேல்யூவாக இருந்ததுன்னா இங்கே இன்ட்டு எக்ஸு இல்லை டபுளில் ஒய் இல்லை கேரில் என்ன அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம். இப்போ இங்கே பாஸ் பண்ணுறது ஆப்ஜெக்டாக இருக்கிற பட்சத்தில் அதை வாங்கிறதுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் ரெடியாக இருக்கணும். அந்த ஆப்ஜெக்ட் இங்கே கிளாஸ் பேரை சொல்லி, இப்போ இந்த ஃபங்க்ஷனை எந்த கிளாஸில் டிக்ளேர் பண்ணுறோமோ அந்த கிளாஸ் பேரை சொல்லணும். இப்போ கிளாஸ் வந்து ஏபிசி அப்படிங்கிற கிளாஸாக இருந்ததுன்னா அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணணுன்னா இந்த ஓபிஜே டாட் அங்கே வந்து எனக்கு எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு 10ன்னு அசைன் பண்ணிக்கோ. ஓபிஜேயில் ஒய்ன்ற வேரியபிள் இருக்குது, அதுக்கு 20ன்னு அசைன் பண்ணிக்கோ. அந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்டோட பேரை சொல்லி அதுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸையோ அல்லது ஃபங்க்ஷன்ஸையோ நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் தான் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ஆஸ் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்ஸாக ஆப்ஜெக்டையே பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. சரி, இது ஏன் இப்போ சொன்னேன் அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் கொடுத்து அனுப்ப மாட்டோம். இப்போ இந்த இடத்துல கெட்டுன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் 10 20 இந்த மாதிரி வேல்யூஸாக பாஸ் பண்ண மாட்டோம். ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனுக்கு எப்போவுமே ஆப்ஜெக்டாக தான் பாஸ் பண்ணுவோம் ஆர்குமெண்ட்ஸு. அதனால தான் இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஸ் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸை எடுத்தேன். இந்த ஆப்ஜெக்டே அனுப்பும்போது டேரெக்டாக நான் ப்ரோக்ராம் எழுதிட்டேன்னா இது என்னது, இது வேல்யூஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக மேடம் ஏதோ ஆப்ஜெக்டே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா என்ன, இது எப்படி போகுன்றது தெரியாது இல்லையா, அதுக்காக இதை எடுத்துட்டேன். இதுலேயுமே கூட ஒரு 2 மெத்தடில் நம்ம ஆப்ஜெக்ட்ஸை பாஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு கேட்டேன்னா நான் இதை சியில் ரொம்ப தெளிவாக எடுத்துருக்கிறேன். பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸு. பாஸ் பை வேல்யூன்றது ஒரு மெத்தடு, பாஸ் பை ரெஃபரன்ஸு இது வந்து சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அது வேரியபிள் அனுப்புறதுக்கே கூட இந்த சாதாரணமாக ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த வேல்யூஸை பாஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த வேல்யூஸை ஒரிஜினல் வேல்யூவே எடுத்துகிட்டு போகிறது எப்படி, இதனோட டூப்ளிகேட் காப்பி எடுத்துகிட்டு போகிறது எப்படி. டூப்ளிகேட் காப்பியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் பாஸ் பை வேல்யூ, இதனோட ஒரிஜினலே அப்படியே தூக்கின்னு போகிறதுக்கு பேர் பாஸ் பை ரெஃபரன்ஸு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான். அதனோட லிங்க்கும் கூட நான் இப்போ இங்கே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த ப்ரோக்ராமையும் கூட போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பாஸ் பை வேல்யூன்னா ஒன்றும் இல்லைங்க, என்ன மெசேஜ் எழுதியிருக்கேன் பாருங்கள். when an object is passed by value a copy of the actual object is created inside the function. காப்பி ஆஃப் த ஆப்ஜெக்டா, இப்போ ஆப்ஜெக்டை தான் நம்ம பாஸ் பை வேல்யூவில் அனுப்புனா என்ன நடக்கும்ன்றத சொல்லியிருக்கேன் நான். a copy of the object is created inside the function. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே
ஒரு ஆப்ஜெக்டோட காப்பி. அதாவது இப்போ நான் இங்கே அனுப்புகிறேன்னா இது வந்து பாஸ் பை வேல்யூ தான். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட ஒரு காப்பி இங்கே போகும், இன்னொரு காப்பி இங்கே தான் இருக்கும். OBJ2ல இங்கே மெயின்லேயே வச்சுருக்கோம் இதனோட ஒரிஜினல் வேல்யூஸு. அந்த ஒரிஜினல் வேல்யூஸோட ஒரு காப்பியை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அங்கே வேலையே செய்யும். அதுதான் வந்து இங்கே நான் சொல்லியிருக்கேன். திஸ் காப்பி இஸ் டெஸ்ட்ராய்டு when the function terminates. இப்போ இங்கே இருக்கிற ஒரிஜினல் மெயின்லேருந்து இந்த மெயின்லேருந்து இங்கே போகும்போது ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஆக்சஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இந்த ஆப்ஜெக்ட்கான ஸ்பேஸ் வந்து எரேஸ் ஆகிடும், டெஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. If any changes made to the copy of the object inside the function are not reflected in the actual object. இப்போ நம்ம இதனோட ஒரு காப்பியை எடுத்துன்னு போய் இங்கே OBJல வைக்கிறோம் இல்லையா. இப்போ OBJல இருந்து நம்ம இங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சஸ் பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது மாற்றணும், மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே OBJல தான் மாறும். அதை விட்டு வெளியில் இங்கே வந்துடுறோம் இல்லையா. இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த OBJ2ல எதுவும் மாறாது. 2ல இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனோட ஒரு காப்பியை எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து மாடிஃபை பண்ணி இங்கேயே பிரிண்ட் பண்ணிட்டோ அல்லது ரிட்டர்ன் பண்ணிட்டோ வெளியில் வந்துடுது. இதை விட்டு இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் திரும்பவும் வரும்போது இங்கே பண்ண கரெக்ஷன்ஸ் எதுவுமே இந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்டை பாதிக்காது, அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்றாங்க. எப்போது? பாஸ் பை வேல்யூவில். இதுவே நீங்கள் பாஸ் பை ரெஃபரன்ஸில் பாஸ் பண்ணீங்க வேல்யூஸை அப்படின்னா அது எப்படி இருக்கும் பாருங்கள். In pass by reference, only a reference to that object is passed to the function. அதனோட ரெஃபரன்ஸே வந்து பாஸ் ஆகுது. Thus the changes made to the object within the function are also reflected in the actual object. இப்போ நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில், அதாவது ரெஃபரன்ஸ் டைப்பில் அனுப்பணும்னா, ரெஃபரன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஆம்பர்சன் போட்டு அனுப்புவோம். ஆம்பர்சன் போட்டு OBJ2 இப்படி கொடுத்து கால் பண்ணுவோம் நம்ம இந்த இடத்துல. get OBJ1 dot get ampersand OBJ2 இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரெஃபரன்ஸ் டைப்பில் கொடுத்து அனுப்புகிறோம், அதாவது பாஸ் பை ரெஃபரன்ஸ் மெத்தடு. இப்படி போனோம்னா இதனோட ஒரிஜினல் வேல்யூவே இங்கே போயிடும். இங்கே போயிட்டு என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுறோமோ எல்லா கரெக்ஷன்ஸும் இங்கேயும் OBJ2லையும் அப்ளை ஆகும். OBJக்கும் இருக்கும், OBJ2லையும் அப்ளை ஆகும். அதாவது இங்கே பண்ணுற கரெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றாங்க. இது இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பாஸ் பை வேல்யூக்கும் பாஸ் பை ரெஃபரன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து என்னோட Cல ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு தரேன், அதில் பாருங்கள், இன்னும் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும். இப்போ இந்த பாஸ் பை வேல்யூ மெத்தடில் நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதி கொண்டு வந்திருக்கேன். எதுக்குன்னா ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனுக்கு. ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி பாஸ் பை வேல்யூ மெத்தடில் ஒரு ஆப்ஜெக்டை பெராமீட்டராக அனுப்பி எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை எழுதியிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், என்னோடய கிளாஸ் பேர் பேஸ்ன்னு வச்சாச்சு. பேஸ் கிளாஸில் ஒரு 2 வேரியபிள் தான் நான் டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட்டு value1, value2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே முன்னாடி எதுவுமே ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் போடலை. பப்ளிக்கா, ப்ரொடெக்டடா, ப்ரைவேட்டான்னு எதுவுமே போடலை. எதுவுமே போடலைன்னா டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன், ப்ரைவேட்டு. டிஃபால்ட்டாக ப்ரைவேட்டுங்கிறது C++ல எடுத்துக்கும் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அப்போ இது ப்ரைவேட் மெம்பர்ஸு. இப்போ பப்ளிக்குன்னு மறுபடியும் போட்டிருக்கேன், வைடு கெட். அப்போ இந்த ஃபங்க்ஷனை பப்ளிக்காகவும் வேரியபிள்ஸை ப்ரைவேட்டாகவும் நான் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன், கெட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறேன். கெட்டில் என்டர் 2 வேல்யூஸ்னு மெசேஜ் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். என்டர் பண்ணதும் அதை value1க்கும் value2க்கும் வாங்கிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிடுறேன். அடுத்தது ஃப்ரெண்டு, ஃப்ளோட், மீன், பேஸ், ஓபி அப்படின்னு சொல்கிறேன். ஃப்ளோட்டுங்கிறது ரிட்டர்ன் டைப்பு, மீனுங்கிறது ஃபங்க்ஷனோட பேர், ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஆர்குமெண்ட்ஸு. இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃப்ரெண்டுங்கிற கீவேர்டை சேர்த்துக்கிறேன். ஒரு கிளாஸில் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும், ஃப்ரெண்டுங்கிற கீவேர்டை சேர்க்கணும். சேர்த்து அந்த ஃபங்க்ஷன் பேரை சொல்லிவிட்டு கிளாஸை முடிச்சிடணும் நம்ம. இப்போ நான் ஆர்குமெண்ட்ஸ் பாருங்கள், இங்கே டேரெக்டாக இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக பேஸ் அப்படின்னு இந்த கிளாஸ் பேரை சொல்லியிருக்கேன். பேஸுன்னு சொல்லிவிட்டு ஓபின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அப்போ இது ஆப்ஜெக்ட்டு. ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் சொன்னேன் நான், ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்ஸாக எதை தான் அனுப்ப போகிறோம், நம்ம ஆப்ஜெக்டையே அனுப்ப போகிறோம். ஒரு கிளாஸில் இருக்கிற மொத்தத்தையும் அனுப்ப போகிறோம். அதை வாங்கிறதுக்கு ரெடியாக ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கணும், சாதாரண வேரியபிளாக இருக்கக்கூடாது.
இப்போ நான் இதை முடிச்சிட்டேன். இப்போ ஃப்ளோட்டு, இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறேன், இங்கே டிஃபைன் பண்ணுறேன். இப்போ கிளாஸை இங்கேயே முடிச்சிட்டேன் இல்லையா. அவுட் ஆஃப் த கிளாஸில் நம்ம அவுட் ஆஃப் த கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷனை பப்ளிக் டைப்பில் இருந்தாலுமே கூட அவுட் ஆஃப் த கிளாஸில் பண்ணணும்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணுவோம். ஆனால் இங்கே நான் எதுவுமே பண்ணல பாருங்கள். ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கூட யூஸ் பண்ணலை. டைரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் நேமை சொல்கிறேன். ஃப்ளோட்டு மீனு ப்ராக்கெட்டில் ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். அதாவது பேஸு ஓபின்றது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ ரிட்டர்னு ஃப்ளோட் ஆஃப், ஃப்ளோட்டுங்கிறது டேட்டா டைப்பு. பாயிண்டில் வேல்யூஸ் வருது இல்லையா, அந்த பாயிண்டில் வர்ற வேல்யூஸை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே இன்ட்டுன்னு கொடுத்துருக்குறேன். வேரியபிள் 1 வேல்யூ 1 வேல்யூ 2. இப்போ வேல்யூ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணேன்னா இங்கே செமிகோலன் வரணும். 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா மேபி பாயிண்டில் கூட வரலாம் இல்லையா. பாயிண்டில் வந்தது அப்படின்னா இங்கே இன்டிஜர் டைப்பில் தான் நான் இதை சொல்லியிருக்கிறேன். இங்கே பாயிண்டில் வந்தது அப்படின்னா அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகாது. அதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா இதை ஃப்ளோட்டாக மாற்றிக்கிறேன். ஏன்னா இது ஃப்ளோட்டாக மாறினா மட்டும்தான் பாயிண்ட்லேயும் வேல்யூஸ் வரும். ஃப்ளோட்டாக இல்லைன்னா இன்டிஜர் டைப்லேயே இருந்ததுன்னா ஆன்சரும் இன்டிஜரில் தான் வரும். ஃப்ராக்ஷன் பாயிண்ட்டை விட்டுடும், ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால் நான் இதை ஃப்ளோட்டாக டேட்டா டைப் கன்வர்ஷன் இதுக்கு பேர். ஃப்ளோட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா டிவைட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டேன். இப்போ மெயின்லேருந்து தான் நான் இதை ஆக்சஸ் பண்ணிக்க போகிறேன். பேஸ் இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் ஓபிஜேன்னுட்டு. ஓபிஜே டாட் கெட் அப்படின்னு சொல்லும்போது இமீடியட்டாக இங்கேருந்து எங்கே வரும், இந்த கெட் ஃபங்க்ஷனை தேடி வரும். இந்த வேலையை செய்யும். என்டர் 2 வேல்யூஸ், வேல்யூ 1லையும் வேல்யூ 2லையும் வாங்கிக்கும். வாங்கி முடிச்சுட்டு இமீடியட்டாக இதுக்கு அடுத்த லைனுக்கு வரும். அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணுறேன். என்னது, மீன் வேல்யூ இஸ்ன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே மீன் ஆஃப் ஓபிஜே அப்படின்னு கொடுக்குறேன். மீன் ஆஃப் ஓபிஜேன்றது மீனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஓபிஜே இங்கே டிக்ளேர் பண்ண இந்த ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு போ. இந்த ஆப்ஜெக்டில் என்ன இருக்கும், இது மொத்தமுமே தான் இருக்கும். இந்த கிளாஸில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் தான் ஓபிஜேயில் இருக்கும். இப்போ இந்த கிளாஸை முடிக்கிற வரைக்கும் என்னென்ன இருக்கோ அத்தனையும் இருக்கும். அது அத்தனையும் எடுத்துகிட்டு இந்த மீனுங்கிற ஃபங்க்ஷனை தேடி போகும். இந்த ஓபிஜேயில் எடுத்துகிட்டு வர்ற வேல்யூவை எடுத்துன்னு போய் ஓபிக்கு அசைன் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள், ஓபி டாட் வேல்யூ 1 அப்படின்னு சொல்லும்போது இந்த வேல்யூ ஓபியில் இருக்கிற வேல்யூ, இப்போ இது ஃபுல்லாகவே தானே ஓபியில் இருக்கும், அதுதானே ஓபிஜேலேருந்து இங்கே போச்சு. இப்போ ஓபி டாட் வேல்யூ 1 ப்ளஸ் ஓபி டாட் வேல்யூ 2, இதில் இருக்கிற வேல்யூ 1ஐயும் இதில் இருக்கிற வேல்யூ 2ஐயும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கேயே வரும். இங்கே வந்து என்ன பண்ணும், சி அவுட்டில் கால் பண்ணியிருக்கிறதுனால ஆன்சர் அப்படியே டிஸ்பிளே பண்ணும். ரொம்ப எளிமையான ப்ரோக்ராம் தாங்க, ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி. அந்த ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்ஸை வந்து எப்படி வாங்கணும், ஆப்ஜெக்டாக தான் வாங்கணும். ஆக்சஸ் பண்ணும் போது எதை ஆக்சஸ் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஜெக்ட் பேரை சொல்லிவிட்டு ஆக்சஸ் பண்ணணும் டாட் வச்சு, அவ்வளோதான். இதுதான் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஒரு கிளாஸில் இருக்கிற மெம்பர்ஸை ஃப்ரெண்டாக ரெக்வஸ்ட் பண்ணி வாங்குறது அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்டாக இருந்தால் கொடுத்துருவோம், ஃப்ரெண்ட் இல்லாத அதர் பர்சன்ஸ்க்கு நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லையா. அதே தான் இங்கே இந்த வேல்யூஸை சேஃபாக வச்சுக்கிறது. ஆக்சஸ் பண்ணுறது எப்படி, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் இல்லையா. பெர்மிஷன் இருந்தால் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்ஹெரிட்டன்ஸில் ஒரு வகையான பெர்மிஷன்ஸை கொடுக்குறோம். நம்ம இந்த கிளாஸ்லேருந்து இந்த கிளாஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம், இன்ஹெரிட் பண்ணி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு. அது இல்லாமல் இந்த ஃப்ரெண்டு கீவேர்டை யூஸ் பண்ணியும் பெர்மிஷன் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ப்ரோக்ராமை சிஸ்டமில் செய்து ஆன்சர் வருதான்னு செக் பண்ணலாம் வாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை உங்களுக்காக செய்து முடிச்சிட்டேன் பாருங்கள். எழுதுன அதே போல் ஹெட்டர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணிட்டேன். பேஸ் கிளாஸை டிக்ளேர் பண்ணியாச்சு. பேஸ் கிளாஸில் 2 வேரியபிள் மட்டும், வேல்யூ 1 வேல்யூ 2ன்னு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த 2 வேரியபிளுக்கு மேலேயுமே நான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எதுவும் போடலை, ப்ரைவேட்டாக பப்ளிக்கான்னு. அப்போ எதுவுமே போடலைன்னா டிஃபால்ட்டாக இங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம், ப்ரைவேட்டுன்னு இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது கெட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன்னு, கெட்டுங்கிற ஃபங்க்ஷனில் 2 வேல்யூக்கும், அதாவது 2 வேரியபிளுக்கும் வேல்யூஸ் வாங்கிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனையும் முடிச்சிட்டேன். ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனை ஜஸ்ட்டு டிக்ளேர் மட்டும்தான் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல மீனுங்கிற ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் வந்து ஆர்குமெண்ட்டாக வாங்குகிறேன். நான் சாதாரண வேல்யூ வாங்கல, ஆப்ஜெக்டையே வேல்யூவாக வாங்குகிறேன். அதனால தான் இங்கே நான் டிக்ளேர் பண்ணும்போதே கிளாஸோட பேர் பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு அதுக்கான ஆப்ஜெக்டையும் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இது டிக்ளேர் மட்டும் பண்ணுறேன். ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிவிட்டு கிளாஸையே முடிச்சிட்டேன். இப்போ மீன் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷனை அவுட் ஆஃப் த கிளாஸில் எழுதியிருக்கேன்.
ஆப்ஜெக்டாக ஆர்குமெண்ட்டாக வாங்குறேன் நான். இங்கே ஆர்குமெண்ட் வந்து வேரியபிளாக இல்லை, ஆப்ஜெக்டாக வாங்குறேன். வாங்கிட்டு வேல்யூ 1ஐயும் வேல்யூ 2ஐயும் ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூ 1 ப்ளஸ் ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூ 2 ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறமா டிவைட் பண்ணுறேன். அதாவது இங்கே ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் எப்படியும் ஃப்ராக்ஷனில் வரும் ஆன்சர். அதனால் என்ன பண்ணுறேன், இதுக்கு ப்ராக்கெட் போட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சரை ஃப்ளோட்டாக மாற்றிக்கோ. பாயிண்டில் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ரிட்டர்ன் பண்ணும். இங்கே ரிட்டர்ன் டைப்பு நம்ம ஃப்ளோட்டில் தான் போட்டிருக்கோம். ஃப்ளோட்டில் போட்டிருந்தாலும் கூட இங்கே ஆட் பண்ணி டிவைட் பண்ணுற இந்த வேரியபிள்ஸ் வந்து இன்டிஜர் போர்ஷனில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்கே மேலே இன்ட்டில் இருக்கிறதுனால இங்கே இந்த கேல்குலேஷன் பண்ணும்போது பாயிண்டில் வரக்கூடிய ரிசல்ட்டு வராது. அதனால தான் இங்கே ஃப்ளோட்டாக மாற்றிருக்கேன். டேட்டா டைப் கன்வர்ஷன். நம்ம மேலேயே ஃப்ளோட்டில் போட்டிருந்தோம்னா இங்கே வந்துடும். நம்ம சில சமயம் மேலே ஒரு மாதிரி டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ரன் டைமில் அந்த ஒரு போர்ஷன் ஒரு இடத்துல மட்டும் எனக்கு இதை வேறு டைப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி டேட்டா டைப் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம சீலியே பார்த்துருக்கோம். சரிங்க, இப்போ இதை டெஃபினிஷனை முடிச்சிட்டேன். இப்போ மெயினில் பேஸ் கிளாஸ்க்கு தான் நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். பேஸ் கிளாஸில் இருக்கிற கெட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அடுத்தது மீனுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணும் போது ஆப்ஜெக்டை பெராமீட்டராக கொடுத்து அனுப்புகிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டே பெராமீட்டராக எடுத்துகிட்டு மீனில் போயிட்டு ஓபியில் அசைன் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை செய்து முடிச்சுட்டு ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணுதான்னு செக் பண்ணலாம் பாருங்கள். ஆல்ட் F9 கொடுக்குறேன். கம்பைல் ஆயாச்சு. 0 எரர்ஸ் வருது. கண்ட்ரோல் F9 கொடுக்குறேன். ரன் ஆயாச்சு. என்டர் 2 வேல்யூஸ்ன்னு கேட்குது. நான் ஏதாவது 2 வேல்யூ 32 31ன்னு கொடுக்குறேன். இப்போது இதை ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் கண்டிப்பாக பாயிண்டில் தான் வரும். வந்திருக்குங்களா 31.5ன்னுட்டு. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் இந்த ஃப்ராக்ஷன் போர்ஷன் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ளோட்டு போட்டிருக்கிறது. நான் சப்போஸ் இங்கே ஃப்ளோட்டை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த டைப் கன்வர்ஷனில் ஃப்ளோட்டை எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் நான் அதே மாதிரி ஃப்ராக்ஷனில் வர்ற மாதிரி 33 32 இப்படி கொடுக்குறேன். இதுவும் ஃப்ராக்ஷனில் தான் வரணும். ஆனால் வரல பாருங்கள், 32 மட்டும்தான் வருது. அந்த 0.5 போயிடுச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இங்கே என்ன போட்டிருக்கிறேன், ஃப்ளோட்டாக மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஃப்ளோட்டாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா வந்து வேல்யூஸ் வந்து மிஸ் ஆகாது. அதாவது பாயிண்ட் போர்ஷன் வந்து அவாய்ட் ஆகாது. அதுவும் சேர்ந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ மறுபடியும் ரன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் பாருங்கள். பாயிண்ட்லேயும் வருது. அவ்வளோதாங்க. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப எளிமையான ப்ரோக்ராம் தான். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். முடிஞ்சால் என்னோடய சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.